வணக்கம் ஆனந்தி. நிச்சயமாக திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தில் 25,000 லிட்டருக்கும் மேலாக டீசல் திடீரென மாயமான நிலையில் தாமிரபரணி கிளையின் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக தாமிரபரணி கிளை மேலாளர் கிருஷ்ணகுமார் உட்பட 6 பேரை பணி இடை நீக்கம் செய்து தமிழக அரசின் போக்குவரத்து துறை தற்போது உத்தரவிட்டிருக்கிறது ஆனந்தி. இதுவே தற்போது திருநெல்வேலியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரிக்கும் போது பார்த்தீர்கள் என்றால், கடந்த சில வாரங்களாக திருநெல்வேலி மண்டலத்தில் டீசல் நிர்வாகத்தில் அதிகாரிகளுக்கு சந்தேகம் உண்டாகிய நிலையில் அதிகாரிகள் திடீரென கணக்குகளை ஒப்பிட்டு திடீர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி மன்னார்பேட்டை அரசினர் விருந்தினர் மாளிகை அருகே உள்ள தாமிரபரணி அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனைகளில் அரசு பேருந்துகளுக்காக ஒதுக்கப்பட்ட 25,000த்திற்கும் மேற்பட்ட லிட்டர் டீசல் திடீரென மாயமானது இதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட ஊழியர்களில் தாமிரபரணி அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் கிருஷ்ணகுமார் உட்பட 6 பேரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து துறை தற்போது உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி தாமிரபரணி அரசு போக்குவரத்து பணிமனை என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான அரசு பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கும் மிக மிக முக்கியமான மையமாகும். கடந்த சில வாரங்களாக டீசல் நிர்வாகத்தில் நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி திடீரென அதிகாரிகளுக்கு சந்தேகம் உண்டான நிலையில் கணக்குகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த முறைகேடு தெரிய வந்ததாக போக்குவரத்து துறையின் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். 25,000 முதல் 28,000 லிட்டர் டீசல் கணக்கில் இல்லாமல் இருப்பது இந்த ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது நமக்கு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 25,000 முதல் 28,000 வரை உள்ள டீசலில் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு டீசல் வழங்கி விடலாம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனந்தி. இந்த மோசடியில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 6 பேர் தற்போது திருநெல்வேலியில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து மிக மிக தீவிரமான விசாரணை மண்டல போக்குவரத்து மேலாளர் தலைமையில் தற்போது போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்று வருகிறது. இதற்கு துணையாக பார்த்தீர்கள் என்றால் அரசு போக்குவரத்து கழகத்தின் ஊழல் தடுப்பு பிரிவும் இந்த விசாரணையை முழுமையாக முன்னெடுத்து செல்கின்றன. இந்த விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகுதான் காவல்துறையில் அவர்கள் அறிக்கை எதுவும் சமர்ப்பிக்கிறார்களா, புகார் எதுவும் கொடுக்கிறார்களா என்பது தெரிய வரும் என பெயர் குறிப்பிட விரும்பாத உயர் அதிகாரி ஒருவர் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். தமிழக அரசு நிதிக்கு நேரடியான பெரிய இழப்பாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது ஆனந்தி. இத்தகைய முறைகேடுகள் அரசு சேவைகளில் நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் உள்ளதாக பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நிதி அளவில் பெரும் சேதம் ஏற்படும் நிலையில் குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து துறை ஏற்கனவே நஷ்டத்தில் இறங்கி வரும் நிலையில் பெரும்பாலான அரசு பேருந்துகளை புதுப்பிக்க முடியாத நிலையில் நிதி நெருக்கடியில் சிக்கி இருப்பது அனைவரும் தெரிந்ததே. 20 வருடம் 30 வருடம் தமிழக அரசு போக்குவரத்து துறையில் பணிபுரிந்துவிட்டு ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு உடனடியாக அவர்களது பண பலன்களை கொடுக்க முடியாத நிலையில்தான் தமிழக அரசின் போக்குவரத்து துறை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இது போன்ற முறைகேடு நடந்திருப்பதும் இதில் 6 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதும் அவர்கள் 6 பேரும் உடனடியாக சஸ்பெண்ட் செய்திருப்பதும் திருநெல்வேலி போக்குவரத்து மண்டலத்தில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. 25 முதல் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டீசல் திருடப்பட்டதாக இன்று வெளியான தகவல்கள் கூறுகின்றன. மிக மிக தீவிரமான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இதுவே திருநெல்வேலியில் இது குறித்து தற்போது இருக்கும் தகவல் ஆனந்தி.